Find the equivalent resistance across BC in the given network below. அதுக்கான அந்த resistance கொடுத்துருக்காங்க. இங்கே ஏக்கு சி கடையில் வந்து 6, அதே மாதிரி ஏக்கு பிக்கு இடையில் 6, இதெல்லாம் வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஏடி கடையில் 2R, பி கடையில் 2R, அதே மாதிரி எஃப் சி கடையில் 2R. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கே ஏடி டிஎஃப் இஎஃப். இப்போ நம்ம அதுக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க சொல்லிட்டு அப்புறம் ஒரு சம் வேல்யூ கொடுத்து அதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது என்னென்னா பை சிமெட்ரிக் கண்டிஷன் படி என்னென்னா உங்களுக்கு வந்து இது வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், இதான் வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸு. இதை சோதிட்டோம்னா இப்படி பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம், அதை மடித்து இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? சோதிட்டோம்னா இந்த பிசி கோன்சைட் ஆகும், அஸ்லஸ் இந்த யூஎஃப்பும் கோன்சைட் ஆகும், பியும் சியும் கோன்சைட் ஆகும். இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு பேப்பரை கன்சிடர் பண்ணி அதை மடிச்சிங்கன்னு வச்சுக்கலாம், இது மாதிரி வரும். பேப்பரில் டயக்ராம் பண்ணி ட்ரா பண்ணி கூட இப்படி மடித்தாலும் இது மாதிரி இஎஃப் கோன்சைட் ஆகும், பிசி எங்கெல்லாம் கோன்சைட் ஆகாதோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவல் பாயிண்ட்ஸ். அதை நம்ம இந்த ஈக்குவல் சர்க்கிள் கொடுத்துருக்கோம். இந்த காட்டியிருக்க மாதிரி பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அபவுட் பிஎன்சி. இந்த பிஎன்சி வந்து இங்கே 2 கோன்சைட் ஆகிறதுனால இதுக்குள்ளே இடையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இன்எஃபெக்டிவ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த யூஎஃப்பும் கோன்சைட் ஆகும். அப்போது இது இன்எஃபெக்டிவ். அப்போ இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சர்க்கிட் போட்டிருக்கோம். பி கடையில் ரெசிஸ்டன்ஸில் பாருங்கள், அதே மாதிரி இகேஎஃப் கடையிலேயே ரெசிஸ்டன்ஸில். அதே மாதிரி என்ன இதை வந்து என்னது, பி இந்த பக்கமும் சி இந்த பக்கம் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிட் வரும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் என்னது, போத் ஆர் ஹேவிங் ஈக்குவல் வேல்யூஸ். சி ஒரு 10 ஓம், இது 10 ஓம் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் வந்து என்னது ஒரு வேல்யூஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு வேல்யூஸ். அப்போது வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து சி இதெல்லாம் வந்து 15 ஓம், இது 15 ஓம், அதே மாதிரி இது ஒரு 15 ஓம், இது ஒரு 15 ஓம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் சீரீஸில் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து சீரீஸில் தானே இருக்குது உங்களுக்கு, அதான் இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது பிஇ கடையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இது, அதே மாதிரி டிக்கு இ கடையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இது, டிக்கு எஃப் கடையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இது, எஃப்க்கு சி கடையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இது மேலே உள்ளது வந்து பிக்கும் ஏ கடையில் உள்ளது, அப்புறம் ஏக்கு சிக்கு உள்ளது. இப்போ 2 10 10 தான் ஆனது, 2 ஆட் பண்ணும்போது 20 ஓம். இதெல்லாம் 15 4 50 60, அல்லது 15 + 15 + 15 + 15 போது 4 தடவை 15 கொடுத்ததால அது ஆட் பண்ணி 60 ஓம் வரும். 2 பேரல் அப்படின்னா உங்களுக்கு என்னது, உங்களுக்கு ஆர்பி ஈக்குவல் டு R1 R2 / R1 + R2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை 1/RP = 1/R1 + 1/R2 யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் வரும் 20 × 60/20 + 60. அப்போ மேலே என்னது 1200, கீழே வந்து 80 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 15 ஓம் வரும். ஸோ அக்ராஸ் பிசி என்னது உங்களுக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் பிசி ஆர்பிசி அப்படிங்கும்போது இஸ் ஈக்குவல் டு 15 ஓம். Thanks for watching. Keep watching, subscribe and share.